பாலாஜி, சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் விஜய் 110வது விதியின் கீழ் மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அது தேர்தலில் அவர் அளித்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான 3 வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த இலவச சிலிண்டர் வழங்கும் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் இன்றைய அறிவிப்பில் அவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள, ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் உள்ள குடும்பத்தினருக்கு மட்டுமே இந்த 3 விலையில்லா சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த தொகை வரவு வைக்கப்படும் வங்கி கணக்கில் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலவச சிலிண்டர் திட்டத்திற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்றும் இன்றைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தின் கீழ் பரந்தூர் விமான நிலைய திட்ட விரிவாக்கம் கைவிடப்படுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக விவசாயிகளுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுதான் அவர் அந்த அரசியல் பயணத்தை தொடங்கினார். ஆதலால் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் இன்றைய அறிவிப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவுபடுத்துவதற்காக மாற்று இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அடுத்து மிக முக்கிய அறிவிப்பாக மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாளன்று வெற்றி பயணம் திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் எக்ஸ்பிரஸ் பேருந்து, LSS பேருந்து மற்றும் டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். 10வதாக முன்பதிவு இல்லாத பேருந்துகளில் மாவட்டங்களுக்கு இடையே கட்டணம் இல்லாமல் மகளிர் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் இன்று 110வது விதியின் கீழ் அறிவித்த 3 மிக முக்கியமான அறிவிப்புகளின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். பாலாஜி.